நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயோட முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரு கோரிக்கையை முன்வச்சு பி.டி. செல்வகுமார் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். அது எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். பி.டி. செல்வகுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு ஒரு வழக்கறிஞரும் தான். பத்திரிகையாளரா தன்னோட பணியை தொடங்கினார். பின்னாடி இயக்குனர் S.A. சந்திரசேகர் கிட்ட உதவி இயக்குனரா இணைஞ்சாரு. இதுக்கப்புறமா அவரு விஜயோட மக்கள் நல அலுவலரா பணியாற்றினாரு. 2003ஆம் ஆண்டு பி.டி. கஜேந்திரனோட பந்தா பரமசிவம் படத்தின் மூலமா தயாரிப்பாளர் ஆனாரு. 2012ஆம் ஆண்டு நகுல், சிவா, சந்தானம், பிரேம்ஜி, பிரியாமணி இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு படத்தை இயக்குவதா அறிவிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் எடுக்கப்படல. இதுக்கப்புறமா வினய்ராஜ், அரவிந்த் ஆகாஷ், சத்யன், பிரேம்ஜி, ராயலட்சுமி ஆகியோரை வச்சு 2013ஆம் ஆண்டுல 9ல குரு அப்படின்ற படத்தை இயக்கினார். ஆனா இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. பின்னாட்கள்ல 2015ஆம் ஆண்டு சிம்புதேவன் இயக்கிய புலி படத்துக்கு தயாரிப்பு பணிகள்ல செல்வகுமார் பணியாற்றினார். புலி படத்தோட தோல்வியால செல்வகுமார் தனிப்பட்ட முறையிலுமே தோல்விகளை சந்திச்சாரு. அவரால் எந்த படத்தையுமே ரிலீஸ் செய்ய முடியாம போச்சு. இதுக்கப்புறமா 2016ஆம் ஆண்டு போக்கிரி ராஜா அப்படின்ற படத்தை ரிலீஸ் செஞ்சாரு. சொல்ல போனா வசீகரா, மதுரை, கஜினி, ஆதி, போக்கிரி, ஆழ்வார், படிக்காதவன், வேல், வில்லு, அழகிய தமிழ்மகன், வேட்டைக்காரன், சுறா, காவலன் உள்ளிட்ட படங்கள்ல PRO-வா இருந்திருக்காரு. நாட்டாம, விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு பி.டி. செல்வகுமார். இந்த நிலையில கலப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அவரு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்தாரு. சொல்ல போனா விஜயோட நலன் விரும்பிகள்ல ஒருத்தரா இருந்தாரு பி.டி. செல்வகுமார். விஜய் கூடவே இருந்த பி.டி. செல்வகுமார் அவரோட செயல்பாடுகள் பிடிக்காம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சுக்கிட்டாரு. அவர் கூடவே கலப்பை மக்கள் இயக்கத்தை சேர்ந்த 100 பேருமே திமுகவில் தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமா பி.டி. செல்வகுமார் என்ன சொன்னாருன்னா, கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு கட்டிடம், கலையரங்கம் கட்டித்தருவது உள்ளிட்ட பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்யறது தான் எங்களோட நோக்கமே. தனி இயக்கமா இருந்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் நாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறந்த கட்டமைப்போட தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. அது மட்டுமே இல்லாம விஜய விமர்சனம் பண்ற மாதிரியுமே பேசியிருந்தாரு பி.டி. செல்வகுமார். அது என்ன அப்படின்னா, விஜய் ஒரு நடிகரா சிறப்பா பணியாற்றினார் அப்படின்றதுனால அவர் கூட நான் பயணிச்சேன். விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நான் ஒரு தூணா இருந்தேன். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல புதுசா பலர் வந்திருக்காங்க. கட்சியில விஜய் தந்தையே ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால எங்களை மாதிரி உள்ளவங்க தமிழக வெற்றி கழகத்துல பயணம் செய்ய முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. விஜய் ஒரு நிலவு, அவர் ஒரு நாள் அமாவாசை ஆகலாம். ஆனா சூரியன் என்னைக்குமே இருக்கும். அதோட ஒளி உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருந்தார். அது என்னன்னா, உச்சபட்ச இடத்துல இருந்தாலுமே நம்ம சுத்தி இருக்கவங்க சரியா அமையல அப்படின்னா அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்றத நான் பார்த்திருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வாழ்க்கையும் அப்படிதான் அப்படின்னு உதாரணமா சொல்லியிருந்தாரு. விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கட்சியில முக்கியத்துவம் அளிக்கப்படல. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆது அர்ஜுனா, இப்போ இறுதியா இணைஞ்சிருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் உள்பட யாருமே மிகப்பெரிய தியாகிகள் கிடையாது. விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து தியாகம் செஞ்சவங்க யாருமே அவர் கூட இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி பி.டி. செல்வகுமார் சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய்க்கும் அவரோட தந்தைக்கும் இடையில உள்ள உறவு ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்போ இல்லை. அவரோட தந்தை S.A. சந்திரசேகருக்கு தமிழக வெற்றி கழகத்துல மரியாதையே இல்லை. விஜய் மக்களுக்கு முறையா சேவை ஆற்றுவாரா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரியுமே பி.டி. செல்வகுமார் ஒரு கொஸ்டின் மார்க்கோட சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம மக்கள் அவருக்கு வாய்ப்பு அளிப்பார்கள் அப்படின்னு கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாம அப்பப்போ விஜய் கூட பணியாற்றப்போ நடந்த விஷயங்களை, சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வராரு. இதுவுமே இல்லாம விஜயோட தப்புகளையுமே சுட்டி காட்டிட்டு தான் வந்தாரு பி.டி. செல்வகுமார். இப்போ பி.டி. செல்வகுமாருக்கு கன்னியாகுமரி சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு அங்க செல்வாக்கு ரொம்பவே அதிகமா இருக்குது.
அது மட்டும் இல்லாம பிடி செல்வகுமார் திமுகவில் இணைஞ்சதுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில பிடி செல்வகுமார் தான் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வேட்பாளர்கள் பட்டியலில் பிடி செல்வகுமாரோட பேரு இல்ல. இதனால கன்னியாகுமரி மக்கள் அதிருப்தியில இருக்காங்களாம். அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து பிடி செல்வகுமார் கிட்ட பேச்சுவார்த்தையுமே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சின்னமான விசில் சின்னத்துல பிடி செல்வகுமாரை போட்டி போட சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம். ஆனா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் பட்டியலை விஜய் அறிவிச்சிட்டாரு. இருந்தாலுமே பிடி செல்வகுமாரை தங்களோட பக்கம் இழுக்க தமிழக வெற்றி கழகத்தினர் முயற்சி பண்றாங்களாம். ஏன்னா பிடி செல்வகுமாருக்கு கன்னியாகுமரியில மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவருக்கான ஆதரவு ஓட்டுகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்னு அப்படின்னு நம்புறாங்களாம். அதனாலதான் பிடி செல்வகுமார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். இப்போ திமுக சார்பில் போட்டியிட பிடி செல்வகுமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. ஆனா தமிழக வெற்றி கழகம் அவங்க பக்கம் கூப்பிடுறாங்க. இதுல பிடி செல்வகுமார் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. அதாவது பிடி செல்வகுமார் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போக போறாரா, இல்லைன்னா சுயேட்சை வேட்பாளரா போட்டியிட போறாரா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.